வெறுமையாய் பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. Wonderful, 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 wonderful. Shabama mandama shikala nadamashi. Reba shamaladura mashalaba. Who he becomes El Jebrafi. Holy Spirit, Holy Spirit, Holy Ghost. Shamamando renesi riba mama mama show brustal kabras. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. எங்களையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்க ஜீசஸ், வணைந்து கொள்ளுங்க. We are the servant of God. Yes. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு முட்டாள்தனமாய் விளையாடி கொண்டிருக்க வேண்டாம், அங்கே எங்கே பார்க்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சாலமோனுடைய மண்டபத்தில் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சபையிலும் இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா இருள்களும் வெளியேறுவதாக, எல்லா விசுவாசங்களும் வெளியேறுவதாக, எல்லா சுத்தாவிகளும் வெளியேறுவதாக, எல்லா சூனியாவிகளும் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். In the mighty name of Jesus Christ. Mosere mashe. Kuyavane, kuyavane. களிமண்ணான என்னையும் கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுவே. தங்கச்சி அவரோட பேசு, தம்பி அவரோட பேசு, சிஸ்டர் அவரோட பேசுங்க, சகோதரா அவரோட பேசுங்க. ஜீசஸ் உங்களை போல என்ன உருவாக்குங்க, உருவாக்குங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ்.
Jesus. Rabashamaladurabas. Jesus. Yes. Jesus. இந்த சிஸ்டர் என்னைய ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை என்னை சந்தித்தார்கள். சந்தித்த நான் நினைக்கிறேன் 1 hour கதைத்திருப்பாங்கன்னு 45 minutes அழுது கொண்டே இருந்தாங்க. சாட்சி 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 என்று சொல்லி. அப்போ அவர் சொன்ன சாட்சிகளில் எல்லா சாட்சியும் சொல்ல முடியாது. 2 சாட்சிகள் சொல்லும்படி நான் என்னுடைய உள்ளத்திலே அதில் தொடுப்பட்டேன். சொன்னா இந்த சர்ச்சுக்கு வந்த பொழுது அவிசுவாசத்தோடு தான் வந்தேன். அவிசுவாசத்தோடு தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை பாஸ்டர். பட் இந்த சர்ச்சுக்கு வரும் பொழுதும் நான் அப்படி தான் இருந்தேன். அவிசுவாசத்தோடு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மிச்சமாக சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த இடத்துல என்னை சாட்சி சொல்ல அழைத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டது மட்டும்தான், ஆவிக்குள்ளாக இல்லை. ஆனால் இந்த சர்ச்சுக்கு நான் சில போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நான் இங்கே வந்து இந்த சர்ச்சுக்கு நான் வந்தேன். நான் இங்கே சர்ச்சுக்கு வந்த நேரத்திலேயும் அவிசுவாசம்தான். எங்கள் தேவ பிரசனம் இறங்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கக்குள்ளே இதெல்லாம் பொய்யா இருக்கும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஆனால் தேவ பிரசனம்டா என்னன்னு நான் வாழ்க்கையில் அதை உணர்ந்து பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு ஆசை வந்தது, அந்த தேவ பிரசனத்தை நான் உணரணும் என்று. சில நாட்கள்னு சொல்லல, சில மாதங்களுக்கு பிறகு இதான் எனக்கு அந்த ஒரு ஆசை வந்தது. நான் அந்த தேவ பிரசனம்டா என்னன்றதை நான் உணர்ந்து பார்க்கணுமெண்டு. ஆனால் வீட்டில் இருந்து நான் ப்ரே பண்ணிட்டு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரல. ஆனால் கொஞ்ச நாளாகி பிறகு நான் ப்ரே பண்ணிட்டு தான் நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்ன சந்திங்க ஆண்டவரே, என்ன சந்திங்க ஆண்டவரே. ஆனால் ஒரு நாளும் எனக்கு ஆண்டவர் என்ன சந்திக்கலை. ஆனால் வேத வாசனை பாஸ்டர் கூடாக நிறைய தேவ செய்திகளுக்கூடாக ஆண்டவர் என்ன சந்திச்சிருக்கிறார். ஆனால் தேவ பிரசனம்டா என்னட்டு எனக்கு தெரியாது, என்ன சந்திக்கவும் இல்லை. அப்போ ஒரே வந்து மனம் நொந்துட்டு தான் நான் போகிறேன். நான் எனக்கு இன்னும் தேவ பிரசனம்டா என்னடே தெரியுது இல்லை, எனக்கு 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 என்னட்டு காட்டணும் ஆண்டவரே நீங்கன்னு சொல்லி ஒரே மனம் நொந்துட்டு தான் நான் இருந்து போகிறேன். நான் ஒரு நாள் சரியான வீட்லேயும் சரியான ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நான் ப்ரே பண்ணவும் இல்லை. நான் ப்ரே பண்ணிட்டு போனாலும் எனக்கு ஆண்டவர் தேவ பிரசனத்தை என்னை உணர்ந்து கொள்ள ஏனாமல் இருக்கு. எனக்கு நான் ப்ரே பண்ணாமல் வந்துட்டேன். நான் சர்ச்சுக்கு வந்து நான் வெளியில் இருக்கிற நேரம் நான் அன்றைக்கு அந்த தேவ பிரசனத்தை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. என்ன கடந்து போகாதீங்க ஆண்டவரே, என்ன கைவிட்டுறாதீங்க, என்ன கடந்து போகாதீங்க, என்ன தொடுங்கன்னு மட்டும்தான் என் வாயிலிருந்து வந்தது. அந்த நேரம் என் கையாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த ஃபீலிங் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. 2 கையும் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி 2 பாரமாக இருந்தது. என் வாயில் ஸ்தோத்திரம்ன்றது மட்டும் வருது. ஆனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. மடியில் பாபா இருந்தவர், அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு கொஞ்ச நேரத்தில் எழுப்பி பார்க்குற நேரம் அவர் மட்டும் அழுதுட்டு இருக்கிறார். அங்கால எனக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு அன்றைக்கு தேவ செய்தியை நான் கேட்கல. எனக்கு ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு கை 2 அப்பவும் பாரமாகவே இருந்தது. 2 கையும் இந்த ஒரு அசைவும் இல்லாத மாதிரி இருந்தது. வீட்டை போயும் சர்ச் முடிஞ்சு நான் வீட்டை போயும் எனக்கு அதே ஃபீலிங். என் வாயில் ஸ்தோத்திரம்ன்றது மட்டும்தான் வருது. ஆனால் எல்லா வேலையும் செய்கிறேன், கையில் எனக்கு பாரமாகவே இருக்குது. அது 2 நாளாக எனக்கு அப்படியே இருந்தது. அப்போ அண்டு நைட் நான் ப்ரே பண்ணக்குள்ளையும் அடுத்து எனக்கு தேவ பிரசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி நான் ப்ரே பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு செஞ்ச சாட்சி வந்து சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையால் தான் எனக்கு இந்த தைரியம் எனக்கு இங்கே கிடைச்சது. மற்றது இன்னொரு சாட்சி என்னன்னு சொன்னால், வெயிட் சிஸ்டர், பாருங்க, தேவ பிரசன்னத்திலே தேவ வல்லமையிலே அவ ஒரு ஹிந்து சகோதரியாக இருந்தபடினாலே இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் வந்து டவுட்ஸ் நிறைய இருந்தது. எல்லாரும் விழுறாங்க, கரங்களை அசைக்கிறாங்க, கத்துறாங்க, கிடுகிடுன்றாங்க, என்னவோ செய்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரிக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, நானும் இதை அனுபவிக்க வேண்டும்
அந்த எண்ணம் வந்ததுக்கு பிற்பாடு அவ ஜெபிக்க ஆரம்பித்தா. தேவனுடைய காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம் ஒன்று உண்டு. அந்த நேரத்திலே அவளும் தேவ வல்லமையை உணரும்படி, அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நான் என்ன சொல்றேன்டா, உங்களில் சிலர் இதே நிலைப்பாட்டிலே இருப்பீர்கள். அவிசுவாசம், சந்தேகத்தோடு இருப்பீர்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் உண்மையாய் தேவனிடத்திலே கேட்டால் தேவன் உங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தருளுவார். நிறைய டவுட்ஸ் இந்த மனுஷ உலகத்திலே உண்டு. ஆனால் அந்த சந்தேகத்தையும் உடைக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் உண்டு. இரண்டாவது சாட்சியை கேட்போம். இன்னொரு சாட்சி, எனக்கு அவிசுவாசத்தாலேயே நான் நிரம்பி இருந்ததால இங்க வந்த நேரம் பாஸ்டர் தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு ஆளையும் எழுப்பி சொல்றார். நிறைய அவனோட அந்தரங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அவனோட வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னார். அப்போ அதுவும் எனக்கு அவிசுவாசம். இது பாஸ்டர் சபைதானே, சபையாக்களை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படித்தான் அவர் சொல்றாருன்றது மட்டும் தான் இந்த உள்ளத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சிஸ்டருக்கு ஒரு அந்தரங்கமான ஒரு காரியத்தை பற்றி பாஸ்டர் சொன்னார். அன்றைக்கு எனக்கே மேல் செலுத்திட்டேன்டா, இப்படியான காரியங்களை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. என்ன பாவம், நாங்கள் பாவம் செய்த, நான் இப்படி இந்த பாவம் செய்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கிறேன்னா பாஸ்டருக்கு எப்படி அது தெரியும் என்று எனக்கு பெரிய ஒரு மனசுல பெரிய ஒரு போராட்டம். எனக்கு வீட்டை போய் ஹஸ்பண்டையும் சொல்றேன், இது எனக்கு சொல்லக்குள்ளேயே எனக்கு மேல் செலுக்குது. இப்பயும் எனக்கு சொல்லக்குள்ளேயே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுல இருந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த வாழ்க்கையில நடந்த ஒரு 2-3 சர்வீஸுக்கு முதல் February 1 நினைக்கிறேன், பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், Sister, red color frock, come here. Yeah, you, yeah. என்ன பேர் உங்களோட? சிஸ்டர் சசி. Faithful, உண்மை என்கிற காரியத்தை நான் இப்படி உங்களை எட்டி பார்த்தால் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் இருக்க நீங்கள் உங்களுடைய அந்தரங்கத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாய் இருக்க சோதனை வருகிறது, டெம்டேஷன்ஸ், போராட்டம் வருகிறது. ஆனால் நீங்கள் உண்மையாய் இருக்க உன்னுடைய அறை, உன்னுடைய வீட்டில் நீ என்ன செய்கிறாய் என்றால் முயற்சி செய்கிறாள். உண்மையாய் இருக்க முயற்சி செய்கிறீர்கள். கரெக்டா சிஸ்டர்? எஸ், எஸ். ஜீசஸ் உங்களோடு சொன்னது எல்லாம் உண்மையா? உண்மை. God bless you sister. உங்களோட அந்தரங்கத்துல சிஸ்டர் நீங்க ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்க ட்ரை பண்றீங்கன்னு தான் சொன்னேன். ஆனா உண்மை அது ஒருவருக்கும் தெரியாது, ஹஸ்பண்டுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒருவருக்கும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சேன் நான் ரூமுக்குள்ள இருந்து. அது பாஸ்டருக்கு அப்படி தெரியும். அதுக்கு பிறகுதான் உண்மையா எனக்கு விசுவாசம் என்ன விட்டு அவிசுவாசம் ஓடி போயிட்டு. அது இந்த துதிக்கான மகிமை எல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நான் செலுத்துறேன். Praise the Lord. Praise the Lord Jesus. Praise the Lord. Thank you sister. வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது மனிதனுடைய சுய புத்தியிலிருந்து உண்டாகிறது அல்ல. தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சிஸ்டர் யோசிச்சதுல தப்பில்லை. அவ என்ன யோசிச்சா, இது பாஸ்டர் சபைதானே, அவை பாஸ்டருடைய விசுவாசிகளை குறித்து அவர் நன்றாய் அறிந்து வைத்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது தப்பில்லை. ஆனால் தெளிவாய் விளங்க வேண்டும் ஒரு காரியம்,
இயேசு அந்த ரங்கத்தை பார்த்து துல்லியமாய் பேசுகிறவர். நான் உங்களுடைய வீடுகளுக்கு விசிட் பண்ணாமல் இருப்பதற்கு மிக 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 முக்கியமான ஒரு காரியம் இதுதான். சும்மாவே உங்களுடைய மண்டைக்குள்ள சந்தேகம், இந்த ஆள் கேட்டு ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றானோ என்று சந்தேகம். உங்க வீடுகளுக்கு விசிட் பண்ணிட்டா அந்த சந்தேகத்துக்கு நான் ஆமா சாமி போட்டது போல் இருக்கு. ஏன் நீங்க சொல்லுவீங்க, வீடுகளுக்கு வந்தா வீடு எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இவர் என்ன சொல்றார், இங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார் என்று நமக்கு உல்டா விடுகிறார். ஆகவேதான் முதலாவது காரணம், உங்களுடைய வீடுகளுக்கு விசிட் பண்ணாமல் இருப்பதற்கு காரணம் நம்பர் 1 இது. இயேசு பேசுகிறார் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வராம பேசினால் கூடி எத்தனையோ பேர் மண்டைக்குள்ள அவிசுவாச பாம்பு இருக்கிறது, அது வெளியாலே போக வேணும். அந்த சகோதரிக்கு கர்த்தர் கிருபையாய் அவளுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு சகோதரி, அந்த சகோதரி இப்போ வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், ஒரு BF படக்காட்சி பார்த்ததை குறித்து ஆண்டவர் துல்லியமாய் பேசினார். ஆகவே ஒரு பெண் என்னிடத்தில் வந்து நான் BF படம் பார்த்தேன் என்று சொல்லுவாளா? சொல்லுவாளா? சொல்ல மாட்டாளா? சொல்ல மாட்டாள். அதுதான் அந்த சகோதரியை இன்னும் தொட்டது. அந்த சகோதரி உடனே எழும்பிட்டால், அது நான் தான் என்று சொன்னால் கர்த்தர் அடுத்தபடியான ஒரு அற்புதத்தை அந்த தங்கச்சிக்கு ஆண்டவர் செய்தருளினார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம். ஆனால் ஒரு மனிதனுக்கு எனக்கு தெரியாதுதான். இன்னும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் உங்களுடைய பாஸ்டர் என்ன செய்யறா, அவருக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை வீடுகளுக்கு அனுப்புவார், அனுப்பி அந்த வீட்டில் உள்ள ரகசியங்களை எடுத்து வர சொல்லுவார். எடுத்து வந்ததுக்கு பிற்பாடு அதை ஸ்டடி பண்ணி தீர்க்க தரிசனம் உரைப்பார். அப்படி என்று சில பேக்குஞ்சுகள் சொல்லியிருக்கிறது. பாவம், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தொழில் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ள இயேசு. உங்களுக்கு உங்களை மெருகூட்டணும், உங்களை பொலிஷ் பண்ணணும், உங்களுக்கு நயம் பண்ணணும், அப்படி என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லவே இல்லை. நான் பிரியப்படுத்த விரும்புகிற ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதனை நான் பிரியப்படுத்துவது இல்லை, அது எனக்கு வரவும் கூடாது. எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் மனிதர்களை நான் பிரியப்படுத்துவது இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து துல்லியமாய் பேசுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அற்புதங்களை செய்வார். ஆமென். அவர் மாத்திரம்தான் குணமாக்குகிறவர். எந்த ஒரு ஊழியக்காரனும் வெறும் கருவிதான். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுதான் காரியங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. கவனிக்கவும், in the church, prophetical church, தீர்க்க தரிசன சபை, வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெடணும் என்று விரும்புகிறார்கள். கைவத்தி காட்டுங்க. ஒரு தரம் இல்லை.
சீர்திருந்தோனும் என்றாக்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எஸ், நானும் தான். நானும் சீர்திருந்தனும், நீங்களும் சீர்திருந்தனும். சீர்திருந்தனா தான் பரலோகம் போக முடியும். அந்த எப்ப நீங்க மனம் திரும்புற, எப்ப நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறேன். வெக்கப்படாதீங்க. நான் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். ஜீசஸ் உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். எப்ப அது செய்ய போறீங்க? எப்ப ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஏன் இவ்வளவு டிலே? ஏன் தாமதம்? Why? ஏன்? உங்களுக்கு எத்தனை வயது? 62. இன்னும் எத்தனை காலம் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ போறீங்க? இன்னும் ஒரு 70, 75 வயது என்று வைப்போமே. ஒரு எஞ்சிய காலத்திலேயாவது ஜீசஸுக்கு பிரியமாய் வாழணும். என்ன? எஸ். ஆனால் ஏன் நான் கேட்கிறது என்றால், ஏன் தாமதம்? இப்ப மற்றவங்களுக்கு விளங்காமல் இருக்கும் நான் கதைக்கிறது, என்ன? ஆனால் உங்களுக்கு விளங்கும், என்ன? அவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன? ஏன்? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஜீசஸ். கஷ்டமா இருக்குது உங்களுக்கு? டிசிஷன் எடுங்க, தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு வெளியால வாங்க. ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார். அம்மா, ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you, sister. அளவனா மனம் திரும்புங்க. நீங்கள் இருக்கிற ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் சேவிக்கிற தேவன் பரிசுத்தர். ப்ளூ கலர். இந்த மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிக்கொண்டே இருக்குது. என்ன பாருங்க, டிஸ்டர்ப் ஆகிக்கொண்டே இருக்குது, ஒரு நிலையில் நிற்காம. ஏன் ஒரு நிலையில் நிற்காம நிறைய தாட்ஸ், நிறைய சிந்தனைகள்? ஏன்? அழாதீங்க சிஸ்டர், ஜீசஸ் லவ்ஸ் யூ. அழாதீங்க. உங்களுக்கு விடுதலை தேவையா விடுதலை? ஓகே, கையை வைத்து கேளுங்க ஆண்டவர்கிட்ட இப்போ ரைட் நவ. தேங்க்யூ மாஸ்டர். கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க. நான் விடுதலை கொடுக்கிறவன் அல்ல, இயேசுதான் விடுதலை கொடுக்கிறவர். எஸ், எஸ், கேளுங்க. இப்ப உங்களை கூப்பிட்டது, அழைத்தது இயேசு. உங்களுக்கு விடுதலை தாரவர் இயேசு. அங்கங்கே இது எக்ஸிபிஷன் எல்லாம் கரங்களை உயர்த்தி ப்ரே பண்ணு. எஸ். In the mighty name of Jesus, come out. Out. In the mighty name of Jesus Christ.
I release you. Thank you Jesus. Yes, இயேசுவை ஆராதி, யெகோவா தேவனை ஆராதி, பரிசுத்த ஆவியானவரை ஆராதி. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றி. திரும்ப இந்த பிள்ளை திடீர்னு ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, திடீர்னு அப்படியே தலை சுத்தி விழுந்துருவாள். எவ்வளவு பரிதாபம். படிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, வீட்டில் ஒழுங்கா கதைக்க முடியாது, அப்படி போனவாள் தடாரன்னு விழுந்துருவாள். அப்படிதானே சாந்தன்? எஸ். ஆனால் உயிரோடு இருக்கிற இயேசு அவளை பூரணமாய் விடுதலையாக்கி இப்ப தலை சுத்துவாரல்ல, சாத்தானுக்கு தலை இடியை கொடுத்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. God bless you. God bless you. Thank you Jesus. Hallelujah. Saturday சாமம் நான் படுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு சொற்பனம் கண்டேன். அந்த சொற்பனம், நான் சொற்பனம் காண்கிறது மிக குறைவு. என் மனைவி நிறைய சொற்பனம் பாப்பா. ஆனால் அவதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் வாரல்ல, மானிடராதல் அரிது. ஆனால் சில நேரங்களில் வரும். அது கர்த்தர் போட்ட சொற்பனமாய் இருக்கும். இந்த சொற்பனத்திலே ஒரு வார்த்தை, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருப்பான், அப்படி என்ற ஒரு வார்த்தை சொற்பனத்திலே கேட்கிறது. அதோடு சேர்ந்து ஒரு பாடலும் வருகிறது. நோக்கத்தை இழந்த யோனா, நாங்கள் இப்பொழுது படித்தோம். அது என்ன பாட்டு? போகிறேன் என்று சொன்னாரு, நோக்கத்தை இழந்து அலைந்தாரு யோனா. அப்படி ஒரு பாடல். இந்த ரெண்டு காரியமும் என் மனதில், என்னுடைய சொற்பனத்தில் தோன்றினவுடன் வெளித்துக் கொண்டேன். அப்பொழுது ஆவியானவர் இதை குறித்து இன்று உங்களோடு பேசும்படிக்கு சொல்லுகிறார் என்பதை என் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குருவி, ஒரு அடைக்கலான் குருவி, சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் என நினைக்கிறேன், எனக்கு சரியாக அந்த இடம் ஞாபகம் வருவதில்லை. ஒரு குருவி அப்படியே பறந்து பறந்தே தெரியுது.
என்னடா இப்படி பறக்குதுன்னு பார்த்தா அது கட்டின கூட யார் ஒருதன் மாறி இடம் மாத்தி வச்சிட்டான். இப்ப அந்த குருவி கட்டின இடத்துல வந்து பார்த்தது, கூடை காணல. அந்த குருவிக்கு ஒரே பதட்டம். கிக்கி 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 அடைக்கலாம் குருவி கிச்சி 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 இந்த ஓடி 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 பறந்து பறந்து பறந்தே தெரியுது. என்ன சம்பவம்? அந்த கூடை எடுத்து விட்டார்கள். கூடை அந்த குருவி தவற விட்டுட்டு உடனே அந்த குருவி என்ன செய்யுது? பதறி திரிகிறது, பதறி திரிகிறது. இதனாலதான் தேவாவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி. அதை நான் பல வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இடம் சரியாக என்னுடைய ஸ்கூல் என்று நினைக்கிறேன், ஆனால் ஞாபகம் வருவதில்லை, சரியான ஸ்பாட் ஞாபகம் வருவதில்லை. ஆனால் அந்த அடைக்கலான் குருவி பதறி திரிந்ததை நான் பார்த்தேன். ஆனால் இது வேத வாக்கியத்திலே உண்டு. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம், ஒரு வேலை, ஒரு காரியத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தவற விடும் பொழுது, சந்தேகத்தினாலோ அவிசுவாசத்தினாலோ சோதனைகளினாலோ உபத்திரவங்களினாலேயோ ஒரு மனுஷன் அவன் அழைக்கப்பட்ட ஸ்தானத்தை தவறவிடும் பொழுது பல சோதனைக்குள் சிக்கப்படுகிறான். வேதம் தெளிவாய் சொல்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாய். 6, 7, 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அங்கே அலைகிற குருவி, இங்கே அலைகிற கடல் அலை, ரெண்டும் ஒன்றுதான். சந்தேகப்பட்டால் தேவன் ஒரு மனிதனை அழைத்து ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, அல்லது ஒரு மனுஷியை அழைத்து ஊழியத்தை பொறுப்பை கொடுக்கும் பொழுது, அந்த மனிதன் அல்லது அந்த மனுஷி அல்லது அந்த தேவ பிள்ளை அந்த ஊழியத்தை, அந்த பொறுப்பை, அது உலக பிரகாரமான பொறுப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஆவிக்குரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை தவற விடும் பட்சத்தில் அந்த மனிதன் அலைகிற குருவிக்கு ஒப்பாய் மாறிவிடுவான், அல்லது அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாய் மாறிவிடுவான். உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்டா, அலக்களிக்கிற வாழ்க்கை அந்த நபர்களுக்குள்ளே வந்துவிடும். ஒரு நிம்மதியற்ற நிலை, அதுதான். ஒரு குருவியினுடைய கூடு காணாமல் போனால் குருவி நிம்மதியாகவா இருந்தது? என் கண்களுக்கு முன்பாக அந்த குருவி எவ்வளவு பதறி 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 பறந்தது தெரியுமோ? அதே போலதான் ஒரு தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பொறுப்பை தவற விடும் பட்சத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அலக்களிக்கப்படும். அவன் அலக்களிப்பாவே திரிவான், நிம்மதி இல்லாமலே திரிவான். என்னதான் தொழில் பார்த்தாலும் மனசுக்குள்ள சமாதானம் இருக்காது. என்னதான் சம்பாதித்தாலும் குடும்பத்திலே ஒரு சமாதான நிலைமை வராது. என்னதான் ஜெபித்தாலும் ஏதோ ஒரு அலக்களிப்பு இருந்து கொண்டே இருக்குதா? தேவன் உன்னை அழைத்த ஸ்தானம் எது என்பதை கண்டுபிடி. தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடி. தேவன் உன்னை அன்பாக அழைத்து இந்த உலகத்திலே ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் அல்லவா? அந்த பொறுப்பை சரியாக செய்யாவிட்டால் உன் வாழ்க்கையிலே அலக்களிப்பு வந்துவிடும்.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 8வது வசனம் வாசிங்க. இருமனம் உள்ளவன் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். கவனிக்கவும், இருமனம் உள்ளவன். ஏன் நம்ம வாழ்க்கையில ஏன் அலக்களிப்பு தெரியுமா? தேவன் தந்த பொறுப்பை ஏன் ஸ்டாண்டர்ட் மைண்டோட ஒரு திடகாத்திரமான மனதோட தேவன் தந்த பொறுப்பை செய்ய முடியாமல் இருக்கு. புரியுதா? இருமனம், டபுள் மைண்ட். ஒரு காரியத்தை சரியாக செய்யாமல் அலக்களிக்கிறீங்களா? சில பேரை பார்த்து இருக்கிறேன், மோட்டார் பைக்ல வருவாங்க, ஜங்ஷன்ல வச்சுதான்டா யோசிப்பான், இங்கல விட்டுறதா அங்கல விட்டுறதாண்டு. அந்த முச்சந்தில வச்சுதான் என்ன செய்யறானு சில பேர், இதுல வச்சுதான் பதறுவான். நான் கண்டு இருக்கிறேன், பதறுவான். அதனாலதான் ஆக்சிடென்ட், விபத்துகள் வருகிறது. சிக்னல் போடாமலே போய் என்ன செய்யறான், ஜங்ஷன்ல வச்சா யோசிப்பான், இஞ்சல போறதா இஞ்சல போறதா. டபுள் மைண்ட். எங்க போகணும், இங்க இருந்து கலாம்போ போகணும்டா, கலாம்போ போய் சேரும் வரைக்கும் நம்முடைய மனசு மாறக்கூடாது. மனசு மாறிட்டு என்ன தெரியுமா செய்வா? மாகோல இறங்கிடுவா. மாகோல இறங்கிடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படித்தான் பரலோகம் போகிற நோக்கம், அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பொறுப்பை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பரலோகம் போகிற நோக்கத்தோடு போகிற நாம் திடீரென்று மாகோல இறங்குவது போல், கல்லோயாவில் இறங்குவது போல் திடீரென்று பாவத்துக்குள் இறங்கி விடுகிறான் மனிதன். ஒரு பெண்ணை கண்டவுடன், ஒரு ஆணை கண்டவுடன், அல்லது பொண்ணை கண்டவுடன் இறங்கி விடுகிறான் மனிதன். லாஸ்ட் ஆகிறான், இழந்து போகிறான். டபுள் மைண்ட். தேவன் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி உங்கள் மனசு தடுமாறுகிறதா? உங்கள் ஸ்தானம் எது என்பதை கண்டுபிடியுங்கள். ஒரு நபரை குறித்து இன்று தியானிப்போம். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 2 நாளாகமம் 20:20 என்ன சொல்லுது? வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். உங்கள் மனம் நிலைப்பட வேண்டுமாயிருந்தால், என்னுடைய மனம், உங்கள் மனம் நிலைப்பட வேண்டுமாயிருந்தால், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இந்த பிசினஸை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்புங்கள். உங்கள் தொழிலை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஏன்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் பொழுதுதான் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழக்க வேண்டி வருகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்காதபடியினால்தான் தேவனாகிய கர்த்தர் தந்த அந்த ஸ்தானத்தை நீங்கள் இழந்து அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு வருகிற வார்த்தைகளை சிலர் கேட்பார்கள், செய்வோம் என்பார்கள், செய்யாமல் போவார்கள். கடைசியிலே அவர்களுக்கு பாதிப்பு வருகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படி என்று தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். போய் ஏதாவது ஒரு வம்பிலே சிக்கின பொழுது அதுக்கு பிறகுதான் கண்ணீரோடு வருவார்கள். உங்க சொல்ல கேட்கலையே பாஸ்டர். இப்படி என்னுடைய சின்ன அனுபவத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். வேதத்திலே தன் ஸ்தானத்தை இழந்த மனுஷனை குறித்து, ஒரு மனிதனை குறித்து தியானிப்பலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 2 தொடக்கம் 5 வரை. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய
சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மெனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மெலடியாய் இருந்தாள். அவள் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி, கர்த்தருடைய தூதன் ஒரு மனிதன் அல்ல, ஒரு கர்த்தருடைய தூதனானவர் அந்த மனுஷிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மெலடியான நீ, பிள்ளை பெறாத மலடியாகிய நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும். கவனிக்கவும், நம்பர் 1, மலடியாயிருந்த மனோவாவின் மனைவிக்கு சிம்சோனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. சிம்சோன் யாரு தெரியுமா? தீர்க்க தரிசனத்தில் வெளிப்பட்ட குழந்தை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதனே டைரக்டாக வந்து இறங்கி மனோவாவினுடைய மனைவியோடு பேசுகிறான். எவ்வளவு விசேஷித்த ஸ்பெஷலான ஒரு குழந்தை தெரியுமா? அந்த குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று கூடி கர்த்தருடைய தூதனிடத்திலே டைரக்டாகவே தன்னுடைய தாய் தகப்பன் அந்த அட்வைஸை, அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டார்கள். தெரியுமோ, சாதாரண ஒரு குழந்தை அல்ல, ஸ்பெஷல் குழந்தை, விசேஷித்த குழந்தை, தீர்க்க தரிசனத்தில் வெளிப்பட்ட குழந்தை. நம்பர் 2 வாசிங்க. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும். என்னையாம்? நம்பர் 1, திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடி, தீட்டானது ஒன்றும் புசியாதபடி எச்சரிக்கையாயிரு. கட்டுப்பாடோடு தன்னுடைய தாய் ஒருத்து தேவனுடைய கட்டளைகளின்படி கட்டுப்பாடோடு வளர்க்கப்பட்ட குழந்தை. அவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே மிகவும் ஒருத்தலோடு அவனுடைய தாய் அவனை வளர்த்தாள், பரிசுத்தமாய் வளர்த்தாள். திராட்சை ரசம் மதுபானம் தீட்டானதொன்றும் குடிக்கவும் அல்ல, புசிக்கவும் அல்ல. மிகவும் கட்டுப்பாடோடு சிம்சோனை, அந்த ஸ்பெஷல் குழந்தையை அவள் வளர்த்தாள். புரியுதா? அவ்வளவு பரிசுத்தமாக அந்த குழந்தையை மனோவாவின் மனைவி வளர்த்தெடுக்கிறாள். ஸ்பெஷல் சைல்ட். அல்லேலூயா. வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி, பாபர் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். நசரேயன் பிரித்தெடுக்கப்பட்டவனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. 5வது வசனம் தான் சிம்சோனுடைய ஸ்தானம். என்னது? வாசிங்க. 5வது வசனம். நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஓகே. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. சவரகன் கத்தி படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். நசரேயன் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். சிம்சோனுடைய ஸ்தானம் சகோதரி, பெலிஸ்தியருடைய கையில் நின்று இஸ்ரவேலை ரட்சிப்பது. சிம்சோன் வளர்க்கப்பட்ட விதம் ஆச்சரியமானது. சிம்சோனுடைய தலையிலே சவரகன் கத்தி படவே இல்லை. நல்ல நீட்டு முடி. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், ஒருத்தலாக வளர்க்கப்பட்டவன். சரியான அர்ப்பணிப்பு இருந்தது. நன்றாக அவன் வளர்ந்தான். பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு விடுதலை நாயகனாக கர்த்தர் அவனை அந்த ஸ்தானத்திலே அழைத்தார். இந்த ஸ்தானத்திலே சிம்சோன் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். அவன் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி
இஸ்ரவேலை ரட்சிப்பார். ஒரு கழுதையின் தாழை எழும்பினாலே 1000 பேரை கொன்று குவித்தான். ஒரே ஒரு தாடை எலும்பு அவனை கட்டி வைத்தால் கூடி அப்படியே நெருப்பு பட்ட நூல் போல கயிறுகள் எல்லாம் அறுந்து போய்விடும். இதெல்லாம் எப்ப நடந்து தெரியுமா பிரதர்? சிம்சோன் அவனுடைய ஸ்தானத்தில் இருக்கும் வரைக்கும் நடந்தது. ஆனால் சிம்சோனுடைய ஸ்தானத்தை இழக்க, சிம்சோனுடைய ஸ்தானத்தை டைவர்ட் பண்ண வைக்க, அந்த ட்ராக்கை மாற வைக்க பிசாசு அவனுடைய வீக் பாயிண்டை தெரிவு செய்தான். அவனுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? காதல் நாயகன், விடுதலை நாயகன் மாத்திரமல்ல, காதலிக்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். யார சொல்றாங்க? என்ன மாதிரியான்னு கேட்கிறாங்க யாரோ. அப்பதான் சாத்தானின் வலிமை வெல்ல என்ற அத்தானின் வலிமை வெல்ல என்று யாரோ படிக்கிறான். ஏன்னா அத்தான் அவனுக்கு என்னது? சாத்தான். அத்தான் பொத்தான் எல்லாம் சாத்தான் இல்லை, சாத்தான் வேறது. உன்னோட மனசுல அப்படி யோசிக்காத. இவர் தான் சாத்தான், இவர் தான் சாத்தான், ஜபிக்க வரான் இல்லை, அது செய்யறான் இல்லை, இது சாத்தான் சாத்தான் சாத்தான். சாத்தான திறத்து அத்தான் சரியா வருவார். உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகினாதான் அச்சானுக்குள்ள சாத்தான் வருவான். ஆனா நீ சரியா நீ செயல்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அழகாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஓகே, வாசிங்க நீதிமொழிகள், நியாயாதிபதி 16:1. இப்பொழுது சிம்சோனுடைய வீக் பாயிண்டை பாருங்க. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திலே போனான். இதுதான் இவருடைய பலவீனம். இது பலவீனம் என்று சொல்றதை விட இவர் செய்கிற பாவம். சிலர் பலவீனத்துக்கு பாவம் என்றும் பாவத்துக்கு பலவீனம் என்றும் பெயரை கொடுத்து விடுவார்கள். சிம்சோன் செய்வது பலவீனம் அல்ல, பாவம். ஒரு வேசியை கண்டு அவளோடு போய் அங்கே சயனிக்கிறான். அதோடு விடுவோமா? இல்ல. 16:4 வாசி. அதற்கு பின்பு வேசிக்கு பின்பு இன்னொரு வேசி. அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்கிற ஒரு ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். தெலீலாள் என்கிற ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். வேசிக்கு அடுத்தது வேசி, உனக்கு வந்தது தூசி. என்ன நடந்தது? பெண்ணுக்கு மேல பெண், பெண்ணுக்கு மேல பெண், பெண்ணுக்கு மேல பெண். ஒரே பாவம், பொம்பளை பிடிக்கிறதான் இவர வேலை. இப்பொழுது இவருடைய ஸ்தானத்தை விட்டு சிம்சோன் விலகிறார். விலகின பொழுதுதான் காரியம் நடக்குது. 5வது வசனம் வாசிங்க. அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், இவர் போற பொம்பளை பிடிக்க போற இடத்துல பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 1100 வெள்ளிக்காசு அப்ப கொடுப்போம் என்றார்கள். பாருங்களேன், அந்த பொம்பளையை இவன் பிடிச்சிட்டான். பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டு சிம்சோனுடைய பலம், சிம்சோனுடைய ஸ்தானத்தை இழக்க வைக்க என்ன செய்யலாம் அப்படி என்று சொல்லி அந்த தெலீலாளை போய் பெலிஸ்தர்களுடைய அதிபதி சந்திக்கிறார்கள். இவையும் நயம் பண்றான். 2-3 போடு காய் போட்டு பார்த்தா ஒரு வலை வீசினா சிம்சோன் தப்பிட்டான். சொன்னான், அகனினார் 7 அகனினார் கயிறினால் என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனிதர்கள் போல் ஆகி விடுவேன். அப்படியாடா? சரி,
ஏழு அகலினான் கயிறை கொண்டு வந்து சுத்துறான். சட்டார் பட்டார் என்று அறுத்துட்டு அவன் போயிட்டான். ஆவியானவர் வந்து இறங்கினார். ஸ்தானம் விளக்கப்படல, சிம்சோன் ரகசியத்தை வெளிப்படுத்தல. ஃபர்ஸ்ட் வேலையில சிம்சோன் தப்பிட்டார். செகண்டாக தெலிலால் கேட்கிறா, நீங்க என்னைய லவ் பண்றேன்னு சொல்லி பொய்யாத்தான் லவ் பண்றீங்க, என்னோட உங்களுக்கு ஆசையே இல்லை. யாராவது சொன்னா நமக்கு? வாலிப சகோதரி, இல்லாட்டி யாருக்காவது நீ சொன்னியா? உன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விடாதே. சிம்சோனுக்கு அவள் அப்படிதான் அலட்டினாள். நீ என்னை நேசிக்கிறது என்று சொல்லி நீ பொய் சொல்லுகிறாய். நயம். செகண்டாக அவள் ஒரு வலையை வீசுகிறாள். என்ன சொல்ல தெரியுமா? நல்ல புது கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனிதர்கள் போல ஆகி விடுவேன். அப்படியா? செலவழிஞ்சா பரவாயில்ல, 1100 வெள்ளி காசான வருது, அதில் ஒரு 50 போகட்டும். கற்றாள் அவனை சுத்தி கற்றாள். அந்த அளவுக்கு இவன் மாடு நித்திர கொள்ளுது. அப்படி நித்திர கட்ட நித்திர கொள்றவன் எப்படிப்பட்டவன்? கற்றாள். கடைசியில சிம்சோனை பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள். சட்டாரண்டு கயிறு அருகுது, அப்படியே கட்டிலோட தூக்கிட்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தானத்தை இரண்டாவது வேலையிலையும் சிம்சோன் இழக்கவில்லை. ஏன்னா கர்த்தருடைய ரகசியத்தை சிம்சோன் வெளிப்படுத்தல. மூன்றாவது தடவை ஒரு வலையை வீசுகிறார். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் மகனே, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும், ராஜாக்களை கெடுக்கும் காரியத்துக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸ்திரீகளுக்கு பெலனை, பெண்களுக்கு பெலனை கொடாதே. சாலமோனுடைய அம்மா தாய் பத்சேபாள் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுகிறார். சாலமோனுக்கு 1000 பொஞ்சாதிமார், 1000. கடைசியிலே சாலமோன் அரண்மனையிலே இருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒருத்தி கேட்கிறா இந்த புடவை வண்டித்தா, இன்னொருத்தி கேட்கிறா இந்த பஞ்சாபி வண்டித்தா, இன்னொருத்தி கேட்கிறா அந்த நகை வண்டித்தா, இதற்கு வண்டித்தா, அதை வண்டித்தா, இதை வண்டிவா, எனக்கு ஒரு இந்த கோயில் கட்டணும், அதுக்கு ஒரு இந்த கோயில் கட்டணும். எல்லாத்தையும் சாலமோன் கேட்டு 1000 பேரில் ஆடி போய் அரண்மனையிலே குந்தி கொண்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறார். பத்சேபாள் வாரா அரண்மனையில, என்ன மகனை காணோம், எங்க இவன் போயிட்டான்? அப்படி வந்தா அரண்மனைக்குள்ள சாலமோன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் பத்சேபாள் சொல்றா, கேட்டியா? நான் சொன்னதை கேட்டியா? லேமுவேல் என்றால் பொருத்தனையின் புத்திரன். என்ன சொல்ற தெரியுமா? வாசி. என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும், பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும், ராஜாக்களை கெடுக்கும் காரியத்தில் உன் வழிகளையும் கொடாதே. இதுலதான் சிம்சோன் தவறினான். இதுலதான் பெண்களுக்கு தன்னுடைய பெலனை சிம்சோன் கொடுத்து விட்டான். கண்ணிழந்தான், முடியிழந்தான், தேவன் அழைத்த ஸ்தானத்தை இழந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது அலக்களிப்பு. பெண்களுக்கு பலனை கொடுக்காதே. நீதிமொழிகள் வாசிங்க, நியாயாதிபதிகள் 16. இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி. இப்ப தெலிலால் என்ன செய்யற தெரியுமா? 2 வலையை வீசினா, 2 நயங்களை காட்டினால், 2 நயத்திலையும் தெலிலாளுக்கு சிம்சோன் தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் 16வது வசனம் சொல்லுகிறது, இப்படியே அவனை தினம்
தன் வார்த்தைகளினாலே நெருக்கி தினம் தன் வார்த்தைகளினாலே தெலீலாள் சிம்சோனை அலட்டிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு அலட்டிக் கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி அங்க விழுந்தார் பாருங்க. தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டான். பாத்தீங்களா வாசிங்க. சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. சவரகன் கத்தி என் தலையின் மேல் படல. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷனைப் போலவும் ஆவேன் என்று அவளிடத்திலே இருதயத்தை திறந்துட்டான். பாருங்களேன், இவள் டெய்லியாக அலட்டிக்கொண்டே இருந்தாள். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இவளுடைய அலட்டலை தாங்க முடியாம சாகத்தக்கதாய் அலட்டினான். சில பொம்பளையில பாத்தீங்கன்னா சட்டி எடுத்தா புரு கண்ணாடி எடுத்தா புரு அப்ப எடுத்தா புரு ஆபீஸை விட்டு வந்தா புரு தான். இவன் அப்படியே நின்று பாப்பான். ஏலாம தட்டாரண்டு மயங்கி விழுந்துருவான். சில பொம்பளைகளுக்கு கொதி வந்தா கொதி தண்ணியை விட கொதிப்பாங்களே. சீக்கிரமா டீ போடுற அளவுக்கு கொதிப்பாங்க. இந்த தெலீலாள் ரொம்பவும் அலட்டி அடிக்கடி தினம் அலட்டி கொண்டே இருந்தாள். நான் உங்களை சொல்லல, தெலீலாள சொல்றேன். நீங்களாம் நல்ல பொம்பளையர்கள், கேட்டா தான் தெரியுமாண்டா யாரோ. சரி, தினம் அலட்டி கொண்டு சாகத்தக்கதாக அலட்டி கொண்டிருக்க இவன் என்ன செஞ்சமா? மூன்றாவது கண்ணி டேஞ்சரஸ். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, மூன்றாவது கண்ணி டேஞ்சரஸ். தினம் அலட்டிக்கொண்டு அப்பா சொல்லுங்களேன், அம்மா சொல்லுங்களேன், சொல்ல அப்படியே சாப்பிட விடாம அலட்டிக்கொண்டே இருந்தா. எனக்கு ஒரு ஃபேமிலியே தெரியும். ஒரு அங்கிள் சாப்பிட்றதுக்கு டின்னர் அந்த டைனிங் டேபிளில் போய் இருந்துட்டேன். கொஞ்சம் அதிகம் வந்து இருந்துட்டேன். 2 பேரும் முன்னுக்கு இருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவர் வேலை விட்டு வந்து சாப்பிட்டு கொண்டு களைப்பில் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். இந்த அம்மா கேட்குது, என்ன கேட்குது தெரியுமா? பர்டிகுலரில் தான் கேட்குது, லோட்ரி போடுறது எப்படியப்பான்னு கேட்குது. இது சாப்பிட்ற டைமில் லோட்ரி போடுறதை கேட்டால் அந்த மனுஷன் லோட்ரி போடுற இப்படி தான் போடுறேன். வந்த கோவத்துக்கு அவர் இப்படி சோர்த்தை தூக்கி இப்படி தான் போடுற. அதுக்கு அம்மா தான் சொன்ன, அடிப்பேன் சக்கி ஜான் மாதிரி. 2 பேரும் கோவம் வந்து சண்டை வந்துட்டு அலட்டி கொண்டே இருந்தா என்ன நடக்கும்? சண்டை வரும், கோவம் வரும். சிம்சோன் அலட்டி கொண்டே இருந்தால் இவன் என்ன செய்துட்டான்? அப்படியே இருதயத்தை என்ன செய்துட்டான்? கக்கிட்டான். இவன் ஏன் கக்கினான் தெரியுமா? வேசிகளிடத்தில் நட்பு. தன் ஸ்தானத்தை இழக்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெண்களுடைய சிநேகம். இவருக்கு ஆம்பளைகளோட சிநேகம் வைக்க தெரியாது. இந்த பிரதருக்கு என்ன செய்வார்? பொம்பளை சிஸ்டர். சில பேரை பார்த்தா அப்படிதான், ஆம்பளையில் ஒரு பக்கம் இருப்பாங்க, இந்த ஆம்பளை என்ன செய்வார்? சிஸ்டர்ஸ் தேடி போவார். நேசம் அவருக்கு. நோ, ஸ்தானத்தை இழக்க வேண்டி வரும். அந்த ரங்கத்திலே பெண்களோடு சிநேகம் வைக்க உணர்வு உண்டாயிட்டால் ஸ்தானத்தை இழக்க வேண்டி வரும். பெண்களுக்கு அந்த ரங்கத்திலே ஆண்களோடு சிநேகம் வைக்க உணர்வு உண்டாயிட்டால் ஸ்தானத்தை இழக்க வேண்டி வரும். சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. தன் ஸ்தானத்தை சிம்சோன் இழந்து விட்டான். ஸ்தானம் மிக முக்கியம். தேவன் ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு கொடுக்கிற ஸ்தானம், ஒரு பொறுப்பு மிக முக்கியம். சகோதரா, மிக முக்கியம். அடிக்கடி கால் வந்து கொண்டிருக்கிறதா? மிகவும் கவனம், ஜாக்கிரதை. அடிக்கடி SMS வந்து கொண்டிருக்கிறதா? ஜாக்கிரதை. ஸ்தானம் மிக முக்கியம். அதை இழக்க வேண்டி வரும். சிம்சோன்
அதில் அஜாக்கிரதையாயிருந்து விட்டான். அதனால என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? 20, 21, 16, 20, 21. அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். இந்த முறை பாருங்களேன், பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். அங்க பாருங்களேன், அனாயிண்டிங், அபிஷேகம் தன்னை விட்டு விலகினது என்று அறியாமல், தெரியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி, முதலாவது பிசாசு செய்யற வேலையை பார்க்க கூடாதபடிக்கு குருடாக்கி போடுவான். தன் ஸ்தானத்தை விட்டு விலகிட்டியா? பாவம் செய்து உன் ஸ்தானத்தை விட்டு விலகிட்டியா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விட்டு விலகிட்டாரா? உடனே பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? உன் ஆவிக்குரிய கண்களை பிடுங்கிடுவான், குருடாக்கி விடுவான். பிறகு உனக்கு எல்லா உலகமும் இருண்ட மயம்தான். பார்க்கறதெல்லாம் கருப்பா தான் தெரியும். கருப்பா தெரிஞ்சுது. சொற்பனத்திலையும் கருப்பு, வழியாலையும் கருப்பு, புருஷனும் கருப்பு, பிள்ளையும் கருப்பு, எல்லாம் கருப்பாவே தெரியுது. ஏன்? உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய். பிசாசு உன் கண்களை பிடுங்கி விட்டான். அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு கட்டி போடுகிறான். சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். மாவரைக்கிற தெரியும் தானே? மாவரைக்கிறது, மாவரைக்க வச்சான் பிசாசு. பெலிஸ்தர்களை பிசாசு என்று எடுத்துக்கொண்டா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை இன்றைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? மாவரைக்க வைக்கிறான். அங்க எப்படி பிரதர் நாங்க அரைக்கிற? அதானே ஒவ்வொரு முறையும் நைட்ல அரைச்சிக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த சத்தம் கேட்டுதான், அதுதான் எல்லாமே. டக்குன்னு எழும்பி, என்னடப்பா 12 மணி, ஐயோ 12 மணிக்கு இந்த எல்லாம் அடிக்குதுன்னு பார்த்தா மனுஷனார் விடுவார். பொஞ்சாதி விடும். மாவரைக்க வைக்குது. புருஷன் எழும்பி ஜபிப்பான், பொஞ்சாதி இவன் மாவரைக்கிறா, அவன் ஜபிக்கிறான். இல்ல அவன் ஜபிக்கிறா, இவன் மாவரைக்கிறான். அதான் அரைச்சிக்கொண்டே இருக்கிறியே. உன் ஸ்தானத்தை விட்டு விலகிட்ட. உன் ஸ்தானத்தை உன் பாவத்தினால நீ விலகிட்ட. உன் பாவத்தினால உன் கண்களை பிசாசு குருடாக்கிட்டான். உன்னுடைய அசதியினால, உன்னுடைய அஜாக்கிரதையினால, உன்னுடைய சோம்பரித்தனத்தினால பிசாசு உன்னுடைய கண்களை பிடுங்கி விட்டான். ஸ்தானத்தை விட்டு விலகிட்ட. இப்ப எதிலையும் நம்பிக்கை இல்லை, எதிலையும் நிம்மதி இல்லை. அப்படியே அலைஞ்சு கொண்டிருக்கிற. இதைதான் வேதம் சொல்லுது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படியோ, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான். காயினுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? அலைந்து திரிகிறவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்க வீட்டில் தான் இருக்கிறோம், அலைஞ்சு திரியல. நீ அலையலம்மா, உன் மனசு அலைஞ்சு திரியுதே, அது ஸ்தானத்தை விட்டு விலகிட்ட. நீ அலையல பிரதர், உன் மனம் அலைக்கழிக்கப்பட்டு அலைந்து கொண்டு திரியுதே, உன் ஸ்தானத்தை விட்டு விலகிட்ட. சில பேர் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, ஆனா உங்க மனம் குசனைக்குள்ள இருக்கும். ஸ்தானத்தை விட்டுட்டீங்க. மைண்ட், இந்த மனம் மிக முக்கியமானது. சிம்சோன் பிறகுதான் குளறார், ஆண்டவரே என் கண்களுக்கு பதிலாக ஒரே தீர்வையாய் இந்த பெலிஸ்தரை பழி வாங்கும்படி செய்யும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், சிம்சோனுடைய குரலை கேட்டார். மறுபடியும் பலன் வந்தது, மறுபடியும் ஸ்தானத்தை எடுத்தான். ஆனா ஒன்று இல்லை தெரியுமா? கண்கள் இல்லை. எவ்வளவு பரிதாபம்! உண்மையாகவே ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிறார். மனதில் வார அலக்களிப்புக்கும், மனதில் வார சந்தேகங்களுக்கும், மனசில் இருவனமாய் இருக்கிறதற்கும் காரணம், நீங்கள் தேவனுடைய அழைப்பை விட்டு
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட்டு, ஜெப வாழ்க்கையை விட்டு, உபவாச வாழ்க்கையை விட்டு, வேத தியானங்களை விட்டு, உங்களுடைய ஊழியங்களை விட்டு நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு செய்கிறது தான் காரணம். உலக பிரகாரமாக மனைவியா இருக்க வேண்டிய நீ புருஷனுடைய ஸ்தானத்தை எடுத்தால் நீ உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய். உனக்கு அலக்களிப்பு. புருஷனா இருக்க வேண்டிய நீ மனைவியின் ஸ்தானத்தை எடுத்தால் நீ ஸ்தானத்தை விட்டு விட்டால் உனக்கு அலக்களிப்பு. சில குடும்பங்களிலே புருஷன் மனைவியின் ஸ்தானத்தில் இருப்பார்கள், மனைவி புருஷனுடைய ஸ்தானத்தில் இருப்பார்கள். நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும். நீ ஸ்தானத்தை விட்டு வந்துட்ட. மார்க்கம் தப்பி திரிகிற நட்சத்திரங்கள் ட்ராக் மாறிட்டதென்றால் நட்சத்திரம் வேற எங்கேயோ சென்று கொண்டிருக்கும். ட்ராக் மாறக்கூடாது, ட்ராக் மாறக்கூடாது. சில பிள்ளைகள் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வந்து அவர்கள் தகப்பனுடைய ஸ்தானத்திலே நின்று அவர்கள் காரியங்களை நடத்த வழிக்கிடுவார்கள். that is danger. உன் அழைப்பை, உன் பொறுப்பை, உன் ஸ்தானத்தை நீ விட்டு விளைத்த, அதனால் அலக்களிப்பு. நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஒரு மகன் தன் தகப்பனை அடித்து கழுத்துல காலை வச்சு நசிச்சு கொண்டுட்டான், காசு எடுத்துட்டான். பிறகு என்னடான்னு பார்த்தா அவன் கொண்டு தலையை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல வச்சு அவன் செத்துட்டான். பாத்தியா, தன் ஸ்தானத்தை விட்டு அலைஞ்சா, தன் ஸ்தானத்தை விட்டு விட்டா உலகத்தையே விட்டு போக வேண்டி வந்திருக்குது. பாத்தியா, தகப்பனுடைய ஸ்தானத்தை மகன் எடுக்க விரும்பினான். பாத்தியா, ஒரு காசுக்காக தகப்பனை கொள்ள வலிக்கிட்டான். பாத்தியா, பாத்தியா, ஸ்தானம் மிக முக்கியம். ராஜா பிரசிடென்ட்டுடைய ஸ்தானத்தில் இருக்கணும், டாக்டருடைய ஸ்தானத்தில் இருக்கணும், ஒரு ப்ராஃபட்டுடைய ஸ்தானத்தில் இருக்கணும். மாறி செயல்பட்டால் அங்கே டேஞ்சர், அங்கே அலக்களிப்பு. குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கணும். பிள்ளைகள் மனைவியின் இடத்தில் வரக்கூடாது, மனைவி பிள்ளைகள் போல் இயங்கக்கூடாது. That is danger. மறுபடியும் வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புத்தகம் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று ஆண்டவர் நம்மளோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். மனைவியினுடைய சொல்லுக்கு இயங்குகிற புருஷர்கள் அவர்கள் புருஷர்கள் அல்ல. பிள்ளைகளுடைய சொல்லுக்கு இயங்குகிற தாய்கள் அவர்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதில்லை. தகப்பனுடைய ஸ்தானத்தை எடுக்கணும், மனைவியினுடைய ஸ்தானத்தை எடுக்கணும், பிள்ளைகளுடைய ஸ்தானத்தில் இருக்கணும். இதை மாறி செய்தீங்கன்னா உங்க ஸ்தானத்தை விட்டு அழைக்கிறவர்களாக இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி, ஆண்டவரே, நாங்க எங்களோட ஸ்தானத்தை எடுக்கும்படி சிம்சோன் மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய ஸ்தானத்தை, நீங்க தந்த ஸ்தானத்தை நாங்க மறுபடியும் எடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா, ஆமென். Hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, amen. நான் ஓடி ஓடி சொல்வேன்,
இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார். எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்த அவர் தேடி ஓடி வந்தார். என்னை தேற்றி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். என் பாவம் புது மனிதனாக மாற்றினார். கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமுக்குண்டான சகல ஆசீர்வாதங்களினாலும் யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. Holy Ghost fire. ஆவி என்ன தெரியுமா? Family spirit. Generation to generation. சந்ததி சந்ததியாக தொடர்கிற ஆவி. In the mighty name of Jesus Christ. Today, the day of deliverance.
என்ன பேர்? என்ன பேர்? இவளை இலக்காதீங்க. போ போ போ. ஜீசஸ் போதும். என்னையோட போயிட்டு இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். I am servant of Jesus Christ. Listen, demon, take off your hand. Speak out! In the mighty name of Jesus! Demon, defeat the demon! Come out! Come out! Come out! Defeat the demon! Out! Out! In the belly, come here! Yes! When you go! Don't come back again. Yes. Command you. In the mighty name of Jesus Christ. Don't come back again. In the mighty name of Jesus. See. You have your prepared, Patia. Your prepared. Patia. Ready to go. Yes, we know it. When I cut down. இவனை விட்டு நீ வெளியே போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. ஜீவாதிபதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. வெளியே போ. இவனை விட்டு வெளியே போ. Speak out in Jesus. ஆலயத்தில் ஆடணும். அங்க ஆடி போட்டு இங்க வந்து நிக்காது. என்ன நோக்கத்திற்காக இவர்கள் வந்தனர்? ஒப்பந்தம். In the mighty name of Jesus. எல்லா உடன்படிக்கையும் அவன் சொன்ன எல்லா உடன்படிக்கையும் இவன் உன்னோடு வைத்த எல்லா உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கிறேன். பிசாசே, என்னை தெரிந்து கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை பலப்படுத்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். இவனை விட்டு, இவன் ஆவியை விட்டு, இவன் ஆத்மாவை விட்டு, இவன் சரீரத்தை விட்டு இப்பொழுதே
mighty name of Jesus. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை இப்படியே செய்திருக்கிறார். நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்டீவன், இயேசுவின் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன் ஆவி இயேசு கிறிஸ்துவினுடைய. ஸ்டீவன், உன் ஆத்துமா இயேசு கிறிஸ்துவினுடைய. உன் சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Out! 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 Oh! Oh! You spirit of death! Out! In the mighty name of Jesus. Leave it. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை. வெளியே போ. வெளியே போ. In the mighty name of Jesus. இங்க வந்த உடனே வெளியே போற. திருப்பி வீட்டை போன உடனே உள்ளே வா. Come out devil. Come out. Father, in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. எல்ஷாய், எல்ஷாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை. போ. Come out. Come out. கேக்குதா? 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 In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of cancer. Out. Out. In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every spirit of death, come out! Go to hell!
இரத்தத்தை புதுப்பிக்கட்டும். இந்த இரத்தத்தை புதுப்பிக்கட்டும். In the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Every step disease come out. Yes. It's coming, sister. It's coming. அது உங்கள் மேல் வருகிறது. Yes. 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 Oh, Baba, Baba, Shaba, Baba. Yes. Thank you, Lord. Thank you, Lord. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய வல்லமை இறங்குவது. இந்த மரண பிசாசு நரக அக்கினிக்கு போகும். In the mighty name of Jesus. Mighty name of Jesus. Out. Out. Yes, yes, yes. Out. 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 Mighty name of Jesus. Holy Spirit, புதுப்பிக்கப்பட்டது. எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. சரீரம் முழுவதும் புதுப்பிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name you are healed. ஜெபஅறையிலே ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னார். My revival, என்னால் உண்டாகிற எழுப்புதல் மிக 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 சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களிடத்தில் போய் சொல் என்று கர்த்தர் சொன்னார். இதோ அவர் சொன்னதின் ஆரம்பம் இது. ஆனால் இது முடிவல்ல. ஜஸ்ட் இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஹalleluya.